குட் மார்னிங் சில்ட்ரன். இன்னைக்கு தேசிய பெண் குழந்தைகள் தினம். இந்த விழாவிற்கு நமது பள்ளிக்கு ஒரு முக்கிய பிரமுகர் வந்திருக்காங்க. அவங்கள உங்ககிட்ட நான் அறிமுகப்படுத்துகிறேன். அவங்க பேர் பாரதி. அவங்க ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்த பிள்ளை. அவங்களும் நம்மள மாதிரி அரசு பள்ளியில் படித்தவங்க தான். சின்ன கிராமத்தில் பிறந்தாலும் கல்வியின் மேல் உள்ள ஆர்வத்தால் PhD வரையும் முடித்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதி இன்னைக்கு ஒரு கல்லூரியில் முதல்வராக பணிபுரிந்து வராங்க. அவர்கள் அந்த கல்லூரிக்கு முதல்வராக வந்து சேர்ந்த போது 1000 மாணவிகள் மட்டுமே படிச்சுட்டு இருந்த நிலையில் இப்போ 5000 மாணவிகள் படிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் பாரதியினுடைய டெடிகேட்டடான தன்னம்பிக்கையான பணியாற்றுதல் தான். அவங்க உங்ககிட்ட பேசுறது நம்ம பள்ளிக்கு தான் பெருமை. அவங்களே இப்போ உங்ககிட்ட பேசும்படி அன்புடன் அழைக்கிறேன். ஒரு பெண்ணா இத்தனை பெண் குழந்தைகளை பார்ப்பதில் மகிழ்ச்சி. வருங்கால கல்பனா சாவ்லாக்களுக்கும் அன்னை தெரசாக்களுக்கும் கர்ணம் மல்லேஸ்வர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். இப்ப நான் உங்க எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்றீங்களா? பெண் குழந்தைகள் படிக்கிறதுக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். வறுமை, கடன் தொல்லையால பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை சின்ன வயசுலயே வேலைக்கு அனுப்புறாங்க. பெற்றோருக்கு கல்வி பற்றிய விழிப்புணர்வு இல்லாதது. வெரி குட். ஒரு பொண்ணு படிக்க இவ்வளோ பிரச்சனை இருக்கு. ஆனா எனக்கு ஒரு பெண்ணா இருக்கிறதே இந்த சமூகத்துக்கு பிரச்சனையா இருந்தது. எஸ், நான் 10 வயசா இருக்கும்போதே ஒரு பெரிய பிரச்சனையை சந்திச்சேன். இன்னும் எவ்வளவு நேரமா ஆகும்? இன்னும் கொஞ்ச நேரம் தான்டா, போயிடலாம். தம்பி 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 கொஞ்சம் நிறுத்துங்க தம்பி. என்னம்மா, என்னாச்சு? தம்பி, பாப்பாவை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறேன். சைக்கிள் வேற பஞ்சர் ஆயிடுச்சு. நீங்க ஸ்கூல் வழியாவா போறீங்க? ஆமாம்மா. கொஞ்சம் பாப்பாவை ஸ்கூல்ல இறக்கி விட்டுறீங்களா? அதுக்கு என்னம்மா, பாப்பா வாங்க வாங்க உட்காருங்க. பத்திரமா புடிச்சுக்கமா. நீங்க எப்படிம்மா வருவீங்க? அந்த மூளைக்கடல்ல பஞ்சர் ஒட்டுறாங்க, நான் ஒட்டிட்டு போய்க்கிறேன் தம்பி. அம்மா கிட்ட ஆட்டா காமிங்க, போலாம். பார்த்து பத்திரம். போலாமா? மாமா கெட்டியா பிடிச்சிக்கோ. ஆமா, ஸ்கூல் யூனிஃபார்ம் ஏன் போடல? இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், அதனால அம்மா கலர் ட்ரெஸ் போட்டு விட்டாங்க. ஓ, பிறந்த நாளா? சூப்பர் சூப்பர், ஹாப்பி பர்த்டே. சாக்லேட் வாங்கி தரட்டுமா? வண்டியை நீங்க ஓட்டுறீங்களா? எனக்கு ஓட்ட தெரியாதே. மாமா கத்து தரேன்டா. வண்டி ஓட்டுறீங்களா? வாங்க, முன்னாடி வாங்க, உட்காருங்க. முதல்ல இந்த சாவி இருக்குல்ல, இதை ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிட்டு இதை முறுக்குனா வண்டி போவோம். முறுக்கு, நல்லா முறுக்கு. பாப்பா, ஏன் சாவி கடைசின? எங்க ஓட பாக்குறேன்? குழந்தைகிட்ட என்ன வேலை பண்ணிருக்க? நான் எதுவும் பண்ணலடா. எதுவும் பண்ணலையா? ஏய், இல்ல இந்த அங்கிள் போய் சொல்றேன். இந்த அங்கிள் என்ன பேட் டச் தான் பண்ணாரு. எங்க ஸ்கூல்ல மிஸ் முட்டச்சுனா என்ன பேட் டச்னா சொல்லி தந்திருக்காங்க. அம்மாடி, குழந்தை போய் சொல்லுமா? என்னமாச்சு? என்னாச்சு? இந்த ஆளு யாரு, உனக்கு தெரிஞ்சாளா? இல்லைங்க, காலையில ஸ்கூல் வரைக்கும் போறப்ப சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு, கொஞ்சம் விட்டுருங்கன்னு சொன்னங்க. ஏமா, தெரிஞ்சவனே தப்பு பண்ற இந்த காலத்துல தெரியாதவன்ட்ட போய் அனுப்பலாமாமா குழந்தைய? என்னங்க ஆச்சு? என்ன ஆச்சா? தப்பு தப்பா தொட்டுருக்காமா அந்த ஆளு. உன்ன டேய் விடுமா மா,
இதுக்கெல்லாம் சட்டத்துல கடுமையான தண்டனை இருக்கு, எல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. நீங்க குழந்தைய முதல்ல பத்திரம் பாத்துங்க. சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இன்னையோட அவ்வளவுதான், நீ உன் லைஃபே காலி. அன்னைக்கு எங்க மிஸ் எனக்கு குட் டச் பேட் டச் பத்தி சொல்லி கொடுத்ததுனால தான் என்னால அந்த சமூக விரோதிகிட்ட இருந்து தப்பிக்க முடிஞ்சுச்சு. இந்த நேரத்துல ஐ தேங்க் டு மை டீச்சர். பெண் குழந்தைகளுக்கு நடப்பது மட்டும் சைல்டு அபியூஸ் அல்ல, ஆண் குழந்தைகளுக்கு நடந்தாலும் அதுவும் சைல்டு அபியூஸ் தான். அதுவும் சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றம் தான். அதையும் இந்த நேரத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் சில வருஷங்கள் வேகமாக ஓடிடுச்சு. என்னோட 16 வயசில் எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் வர அதே பிரச்சனை எனக்கும் வந்துச்சு. அன்னைக்கு ஒரு நாள் எங்கள் ஊரில் ஒரு பொண்ணு யாரோ ஒரு பையனோட ஓடி போச்சான். அதனால நானும் அப்படி ஏதாச்சும் பண்ணிட போறேன்னு பாட்டிக்கு உடம்பு முடியல, அதை கண்ணை மூடுறதுக்குள்ள எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும் என் மாமா என் அம்மா கிட்ட சொல்ல, என் அம்மாவும் என்ன பண்றதுன்னு தெரியாம என் மாமா சொன்னதுக்கு தலையாட்டிடுச்சு. இதுல இன்னொரு பெரிய கொடுமை என்னன்னா, 16 வயசே ஆன எனக்கு 42 வயசான எங்க மாமா தான் மாப்பிள்ளை. 18 வயசு முடியாம கல்யாணம் பண்ணா அது குழந்தை திருமண சட்டப்படி குற்றம்னும், நான் நிறைய படிக்கணும், என்னை படிக்க விடுங்கன்னும் நான் எவ்வளோ சொல்லியும் என் பேச்சை கேட்காம கல்யாண வேலையை ஆரம்பிச்சாங்க. என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பாம ஸ்கூலுக்கும் போக விடாம என்னை ஒரு ரூமுக்குள்ள அடைச்சி வச்சு தப்பு மேல தப்பு பண்ணாங்க. கல்யாண பத்திரிக்கை அடிக்கிற இடத்துல எத்தனை பத்திரிக்கை அடிக்கணும்னு கேட்டாங்களே தவிர பொண்ணுக்கு எத்தனை வயசுன்னு கேட்கல. அது ஒரு தப்பு. கல்யாண மண்டபத்தை புக் பண்ணும் பொழுது எந்த தேதி என்ன முகூர்த்தம்னு கேட்டாங்களே தவிர பொண்ணு மேஜரான்னு கேட்கல. அதுவும் ஒரு தப்பு. குழந்தை திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யற பெத்தவங்க மட்டும் குற்றவாளி இல்ல, குழந்தை திருமணத்தை நடத்தி வைக்கிற ஐயர், சமையல்காரர், பந்தல்காரர், கல்யாணத்துக்கு வர்ற சொந்தக்காரங்க, இவங்க எல்லாருமே குற்றவாளிகள் தான். எனக்கு குழந்தை திருமணம் நடக்கிறத எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட சமூக நலத்துறை அதிகாரிகள் என்னை மீட்க வீட்டுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் குழந்தைகள் நலக்குழு அதிகாரிகள் எனக்கு கவுன்சிலிங் கொடுத்தாங்க. பயப்படாம தைரியமா இருமான்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கையும் கொடுத்தாங்க. என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் எனக்கு அப்போ ஹீரோவா தெரிஞ்சாங்க. நானும் சமுதாயத்துல பெரிய ஆளாகி பாதிக்கப்பட்டவங்களுக்கு உறுதுணையா இருக்கணும்னு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு அன்னைக்கு முடிவு பண்ண இன்னைக்கு பிரின்சிபல் ஆகி உங்க முன்னாடி வந்து நிற்கிறேன். நான் மட்டும் இல்ல, என்ன மாதிரி பல பேர் இந்த நல்ல நிலைமைக்கு வர திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியரும் சமூக நலத்துறையும் தான் காரணம். அவங்களுக்கு இந்த நேரத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு பெண்ணுக்கும் கருவில இருக்கும் போதே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருது. கருவில இருக்கிறது பெண் குழந்தைன்னு தெரிஞ்சா பெண் சிசு கொலை, அதையும் தாண்டி இந்த பூமியில பிறந்தா பாலியல் வன்கொடுமை, அதையும் தாண்டி வளர்ந்தா குழந்தை திருமணம், அதையும் தாண்டி வாழ்க்கை நடத்தினா வரதட்சணை கொடுமை, அது மட்டுமா குடும்ப வன்முறை, பணி செய்யற இடத்துல கொடுமை, இப்படி ஒரு பெண்ணோட வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை, எத்தனை கொடுமைங்க. இதுல ஏதாவது ஒரு பிரச்சனைய நீங்க சந்திச்சா கூட பயந்து ஓடி ஒளியாம தைரியமா வெளியில சொல்லுங்க, பிரச்சனையை எதிர்த்து போராடுங்க. A² + B² ஃபார்முலாவை எப்படி ஞாபகம் வச்சிருக்கிறீங்களோ, திருக்குறளை எப்படி ஞாபகம் வச்சிருக்கிறீங்களோ, அதே போல இப்ப நான் சொல்ற நம்பரை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு 10, 9, 8, மகளிருக்கு எதிரான குற்றங்களுக்கு 1, 8, 1. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு
மகளிருக்கு எதிரான குற்றங்களுக்கு வெரி குட். நமக்கு இந்த குட் டச்சும் வேண்டாம், பேட் டச்சும் வேண்டாம். யாரா இருந்தாலும் டோன்ட் டச்னு சொல்லி பழகுங்க. எல்லாருக்கும் நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. படிப்பும் உழைப்பும் இருந்தா மதிப்பு தானா வரும். ஸோ நல்லா படிங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். இன்னைக்கு வந்த பாரதி மேம் ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்ததுல. ஆமாண்டி, ரொம்ப மோட்டிவேஷனாக பேசுனாங்க, ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. உண்மையிலே அவங்க ரொம்ப கிரேட்பா. நம்ம டியூஷன் போகலாமா? நான்சென்ஸ், வேற வேலையே இல்லை. டியூஷனா? எங்க போறது தெரியலையே. ஜெயா மேம்கிட்ட போகலாம். ஜெயா மேமா? அவங்க நல்லா சொல்லி தராங்களா? ஃபோன் நம்பர் கிடைக்குமா? கிடைச்சா ஜாலியாக தான் இருக்கும். அதுக்கெல்லாம் அவசியமே இல்லடி. ஃபோன் நம்பர் தானே, மொபைல் கொடுங்க. மச்சி ஒர்க் அவுட் ஆச்சு மச்சி. மச்சி ஹலோ, 1098. பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம். வணக்கம். நமது திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற திட்டத்தின் மூலமாக பலதரப்பட்ட செயல்பாடுகள் நடைபெற்று வருவதை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்தார்கள். இந்த ஷார்ட் ஃபிலிமில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் மட்டுமல்ல, பல பிரச்சனைகளை பெண் குழந்தைகள் சந்திக்கிறாங்க. இந்த மாதிரி சந்திக்கும்போது என்ன செய்யணுங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணணும். அது பெற்றோர்கிட்டையோ அல்லது டீச்சர்ஸ்கிட்டையோ அல்லது 1098 மூலமாகவோ தெரிவிக்கப்பட்டால் கண்டிப்பாக நமது அரசு பல துறையினருடன் இணைந்து செயல்பட்டு உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வார்கள். அந்த உதவியை பெற்றுக்கலாம். சரி, இந்த கதையில் சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திக்கும்போது நம்மெல்லாம் என்ன செய்யலாம், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் பெற்றெடுத்திருக்கிற பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் குழந்தைகளை ஃபஸ்ட்டு சமமாக நம்ம நடத்தணும். அடுத்தது கல்யாணம் அப்படிங்கிறம்போது ஒரு சின்ன ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை அழைச்சி செலவுகளை கம்மி பண்ணி அதை மூலமாக திருமணங்களை நிறைய செலவினங்கள் இல்லாமல் செஞ்சோன்னா பெண் குழந்தைகளுக்கு ஆகின்ற செலவு அப்படின்னு சொல்கிறது நமக்கு நிறையவே குறைஞ்சிரும். அப்படி குறையும் போது செலவுக்காக பெண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இருக்கும். இதில் அம்மா இல்லாத பிள்ளைங்க, அப்பா இல்லாத பிள்ளைங்க, அல்லது அம்மாவும் அப்பாவும் வெளியூர் சென்று பணிபுரிபவர்கள், இந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்கள்லாம் நிறைய இந்த மாதிரியான பசங்க சொல்கிற ஒரு சின்ன ஒரு ஆசை வார்த்தைகளுக்கு அடிபணிஞ்சு அவங்க திருமணங்கிற பேரில் அவங்க கூட போயிட்டு அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகளோட திருப்பியும் சமூக நல அலுவலராகிய என்னிடம் வரும்பொழுது ரொம்ப வருத்தமாக இருக்குது. தேவையில்லாத ப்ரெக்னன்சியை 18 வயசுக்குள்ளேயே உருவாக்கிட்டு அவங்கள தெருக்கள் விடுவதும் தவறான செயலாகும். ஒரு தொட்டில் குழந்தை ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழ் நான்லாம் அந்த குழந்தைய வாங்கும்போது
ரொம்ப வருத்தமாக இருக்குது. இருந்தால் கூட இந்த பிரச்சனைகள்லாம் இப்போ இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோன்னா, இதை வந்து சின்ன கருவிலிருந்து 18 வயசு வரும் அவங்க இந்த குழந்தை வாழ்வதற்கும் கல்வி கற்பதற்கும் வாழ்க்கையில் அவங்கவுங்க டெசிஷன் எடுக்கிறதுக்கு அவங்களுடைய முடிவுகளை எடுப்பதற்கும் அவங்களுக்கு சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும். எல்லா நபர்களுமே பெண்கள் பாதுகாப்பான சுதந்திரமான பெண்களாக உருவாக நம்ம உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.